வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நான் பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது இங்கே கிடைக்கிற ஒரு கீரை, சிங்கப்பூரில் நான் இருக்கேன். இங்கே கிடைக்கிற கீரை ஒரு சைனீஸ் கீரை. அந்த கீரை பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் நான் அது காமிச்சிருக்கேன். அந்த கீரை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, மஷ்ரூம், இது மூணுமே போட்டு நான் காலையிலே அது கொஞ்சம் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதை சப்பாத்தியில் பேக் பண்ணி ஒரு பேக்கெட் மாதிரி பண்ணி அதை நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கனியின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தோணுன கமெண்ட்ஸை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 பேபி பொட்டேட்டோ, அதோட இந்த கீரை, இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கீரை பேர் லிம் சிம். இது நான் மறந்து போயிடுச்சு எனக்கு. இதுக்கு பேர் லிம் சிம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கீரை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த அடிப்பகுதியை கட் பண்ணால் இந்த மாதிரி ரோஸ் மாதிரி வருது. ஸோ அதை நான் இவ்வளோ நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதோட மஷ்ரூமையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு, இஞ்சி பூண்டை பொடியாக நறுக்கிட்டேன். மஞ்சள் நான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். தக்காளி, பேபி பொட்டேட்டோ, அதையும் பொடியாக நறுக்கிட்டேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. கீரை, மஷ்ரூம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கிட்டு, நான் கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்த்துக்கிட்டேன். அதில் வெங்காயத்தை போட்டு, இப்போ வெங்காயம் நல்லா வதக்கணும். அதோட மஞ்சள், இஞ்சி, பூண்டு மூணுமே நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இந்த மஞ்சள்லேருந்து. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போது முதல்ல லேட்டாக வேகிற பொருள்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. அதை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இரும்பு கடாய் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா சீக்கிரமாக அதில் சமையல் சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே மாதிரி டேஸ்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதே சமயத்தில் தொடர்ந்து நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அடுத்து மஷ்ரூமையும் கீரையும் சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்க்காம அப்படியே வதக்க போகிறோம். லேசாக தெளித்து விட்டுட்டா மட்டும் போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொடர்ந்து இரும்பு பாத்திரத்தில், இந்த மாதிரி இரும்பு கடாயில் சமைச்சு சாப்பிட்றப்போ நமக்கு லேடிஸ்க்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ அந்த டயர்ட்னஸ் இருக்குது இல்லையா, அது வராது. நமக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாகிறப்போ, அந்த இரும்பு சத்துலாம் கம்மியாகிறப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் ரொம்ப தெரியும். அது தொடர்ந்து நம்ம இரும்பு கடாயிலே சமைச்சிட்டு வரோம் அப்படின்னா அது நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள் எல்லாமே நானாக அரைச்சது. ஸோ அதனால் அதோடய காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் கூட குறைய போடுவேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா அந்த கீரை, உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் இப்போ சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை இன்னும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இது நான் உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணுறப்போ அது வெளியே வரக்கூடாது. சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு ஹெல்த்தி பண்டிலாக இருக்கணும். அதுக்குனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ சப்பாத்தி ஏற்கனவே தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சில பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த க்ளூட்டன் அந்த மாதிரிலாம் ஒத்துக்காது. அதே மாதிரி சப்பாத்தியும் சில பிள்ளைங்களுக்கு ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆனால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி
நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற பொருளை வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனோட இது வந்து ஓரளவுக்கு குறையும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம பயமில்லாமல் இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், பேக் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம தவாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஏர்லி மார்னிங் இது செய்கிறேன். இப்போ வந்து இதை செஞ்சு இப்போ இப்படியே இதை நான் பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் வந்து இந்த நான் ஸ்டஃபிங்கெல்லாம் வந்து ஆற வச்சு உள்ளே வைக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லாலாம் வந்திருக்காது, ஆனால் டேஸ்டியராக இருந்தது. ஏன்னா அன்றைக்கி மதியம் வந்து அதே டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு கேட்டால், ஸோ அதுதானே வந்து நான் நல்லா செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. சப்பாத்தி பேக்கெட், அதுவும் இல்லாமல் வந்து அவளுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையே இல்லை, எனக்கு குடுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த வீடியோ எடுக்கக்கூட அவளுக்கு விடலை. ஸோ சம்ஹவ் நான் மேனேஜ் பண்ணி நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ அதனால் வந்து இந்த ஷேப்லாம் வந்து ஒழுங்காக வராமல் ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நல்ல அடிகனமான தவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் பொறுமையாக நமக்கு டைம் இருக்குது அப்படின்னா நல்ல பொறுமையாகவே திருப்பி போட்டு எடுக்கலாம். இது வந்து ஒரு சூப்பரான டிஷ். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாம் அடுத்தடுத்து பேட்ச் போட்டு எடுத்துடலாம். ஸோ பசங்க வந்து அப்படியே எடுத்து விளையாட்டுத்தனமாக இருக்காங்க இல்லையா, ஸோ உட்காந்து பொறுமையெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு ரேப் பண்ணி கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஸோ சூப்பரான சப்பாத்தி பேக்கெட் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் ரெடி பண்ணிங்கன்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கனியின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.